ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 10th மேத்ஸ் பயிற்சி 1.4 ஐந்தாவது வினா பார்க்கலாமா? அதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? f:(n) என்ற சார்பு f of m is equal to m² plus m plus 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஒன்றுக்கொன்றான சார்புன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, அதாவது மதிப்பகமும் என்னன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நம்ம என்ன சொல்லுவோம்? நேச்சுரல் நம்பர் எதுல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1லேருந்து 2 3 அப் டு அதோட வேல்யூ நமக்கு போய்கிட்டே இருக்கும். அப்ப நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் மதிப்பகம் நமக்கு நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. நேச்சுரல் நம்பர் 1 2 3 4 5 அப் டு அதோட வேல்யூ நமக்கு போய்கிட்டே இருக்கும். செகண்ட் வர இந்த துணை மதிப்பகமும் என்ன சொல்லியிருக்காங்க? என்னன்னு சொல்லிட்டாங்க. என்ன நம்ம என்ன சொன்னோம்? நேச்சுரல் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 அப் டு அதோட வேல்யூ போய்கிட்டே இருக்கும். நம்ம எப்பயுமே இதை f of xன்னு எடுப்போமா? இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க? mன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து நம்ம f of mன்னு எடுத்துக்க போறோம். ஓகேவா? இப்ப நமக்கு இந்த மதிப்பகமும் துணை மதிப்பகமும் சொல்லிட்டாங்க. இதுல இருந்து வர வந்து நிழல் உரு தான் நமக்கு சொல்லல. அதாவது ஃபர்ஸ்ட் உள்ளதுல இருந்து நமக்கு எதுல இருந்து நமக்கு நிழல் உரு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. எதுல இருந்து எதுக்கு வந்து ஆரோ மார்க் போகுதுன்னு நமக்கு சொல்லலை. அது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? எப்பயும் f of m எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த m சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதாவது இதானே நம்ம mன்னு சொன்னோம். mல இருக்கிற வேல்யூவை ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 4 வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போமா? 4 வேல்யூலே நமக்கு தெரிஞ்சிரும்ல அது வந்து ஈக்குவலா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ f of m என்ன சொல்லியிருக்காங்க? m² plus m plus 3ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? m is equal to 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது நமக்கு f of 1, ஓகேவா? f of 1 என்ன கிடைக்கும்? இங்கே m இருக்கிற இடத்துல 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1² plus 1 plus 3. 1 ஸ்கொயர் பண்ணவன் நமக்கு 1 தான். ஸோ இங்கே 1 வந்துடும். 1 plus 1 2 2 plus 3 நமக்கு 5ன்னு கிடைக்கும். இதை எந்த இதில் எழுதணும்? m, f of m. ஏன்னா எதுல இருந்து எதுக்கு நமக்கு உறவு போகுதுன்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும் போது நமக்கு 5ன்னு கிடைக்குது. அப்ப 1ல இருந்து நமக்கு 5க்கு நிழல் உரு போகுது. ஓகேவா? இங்கே ஆரோ போட்டிருக்காங்க. 1ல இருந்து 5க்கு நமக்கு நிழல் உரு போகுது. நெக்ஸ்ட் நம்ம mோட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும் போது f of 2 is equal to, இங்கே 2 போட்டோம்னா என்ன வரும்? 2² plus இங்கே 2 plus 3. m இருக்கிற இடத்துல 2 போடுறோம். 2 2 நமக்கு என்ன வரும்? 4 வரும். ஸோ 4 plus 2 நமக்கு 6 6 plus 3 9. அப்போ நமக்கு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? 9 கிடைக்குது. ஸோ 2ல இருந்து நமக்கு எதுக்கு போகுது? 2ல இருந்து எதுக்கு போகுது? நமக்கு 9க்கு போகுது. நெக்ஸ்ட் நம்ம 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது f of 3 is equal to 3² plus 3 plus 3. m இருக்கிற இடத்துல 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3 நமக்கு 9 plus 3 plus 3. 9 plus 3 நமக்கு 12. 12 plus 3 15. 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 15 கிடைக்குது. இப்போ 3லேருந்து நமக்கு இப்போ இங்கே 15 போட்டுக்கோங்க. 15லேருந்து அப்படியே போகுது. 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு எதுக்கு போகுது? 15க்கு நிழல் உரு போகுது. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க? நம்மளை ஒன்றுக்கொன்றான சார்புன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ஒன்றுக்கொன்றான சார்பு அப்படின்னா இந்த வந்து மதிப்பகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மதிப்புக்கும் துணை மதிப்பகத்தில் ஒரே ஒரு நிழல் உரு தான் இருக்கும். அப்போ இதில் நமக்கு ஒரே ஒரு நிழல் உரு தானே இருக்கு. ஸோ ஒரே ஒரு நிழல் உரு இருக்கிறனால இது வந்து ஒன்றுக்கொன்றான சார்பு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடணும். அது நம்ம எப்படி எழுதணும்? மதிப்பகத்தில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் துணை மதிப்பகத்தில் ஒரே ஒரு நிழல் உரு இருக்கிறதால இது வந்து ஒன்றுக்கொன்றான சார்பு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடணும். அவ்வளோதான். நம்மளை இதானே கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ புரிஞ்சுதா? நம்ம இது நிறைய வேல்யூ போகணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. ஒரு 3 வேல்யூலே நமக்கு தெரிஞ்சிச்சுல. அதாவது ஒரு மதிப்பு தான் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நிழல் உரு தான் நமக்கு இருக்குது நமக்கு தெரிஞ்சிச்சுல. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் நம்ம 6வது கணக்கு பார்க்கலாமா? அதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? a is equal to 1, 2, 3, 4 மற்றும் b is equal to nன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை எழுதிக்கலாமா? ஏவோட வேல்யூ என்னென்ன சொல்லியிருக்காங்க? இதுதான் a என்ன சொல்லியிருக்காங்க? 1 2 3 4 மதிப்பு கொடுத்துட்டாங்க. b என்ன சொல்லியிருக்காங்க?
பி வந்து நமக்கு நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. பி வந்து நேச்சுரல் நம்பர்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அதோட வேல்யூ வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த நம்பர் நமக்கு தெரியாது, போய்கிட்டே இருக்கும். மேலும் எதுலேருந்து சார்பு போகுது, ஏலேருந்து பிக்கு தான் நமக்கு உறவு போகுது, ஏலேருந்து பிக்கு உறவு போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து எந்த நம்பர்லேருந்து எதுக்கு வந்து நிழல் உரு போகுது நமக்கு தெரியாது. இப்போ 1க்கு எங்கே நிழல் உரு போகுதுன்னு நமக்கு தெரியாது, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ இதுதான் எக்ஸ், இந்த மதிப்பு தான் நமக்கு எக்ஸ். இதை சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் நமக்கு எஃப் ஆஃப், அதாவது இந்த ஆரோ வருது இல்லை, இதுதான் நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸ் மதிப்பை வந்து ஒவ்வொன்றா பிரதியிடலாமா? இந்த 4 மதிப்பையும் நம்ம இதில் பிரதியிட போகிறோம். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு 3ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம எக்ஸ் வந்து 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும் போது நமக்கு இங்கே வந்து எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு நம்ம எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும், 1ன்னு போடணும். 1 கியூப் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். ஸோ வந்து 1ன்னு பிரதியிடும் போது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்குது, 1ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது, 2 இருக்கா? ஸோ 2ன்னு பிரதியிடும் போது எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 2 நம்ம கியூப் பண்ணணும். 2 கியூப் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2, அதாவது 2 3 தடவை போடணும். 2 2 4 4 2 8 8 கிடைச்சிருக்கா? ஸோ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 8ன்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் 3 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஃப் ஆஃப் 3 என்ன கிடைக்கும், 3 கியூப் பண்ணோம்னா, அதாவது 3 தடவை எழுதினோம்னா 3 9 9 3 27, அதாவது 3 கியூப் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 27 கிடைக்கும். 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 27 கிடைச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஃப் ஆஃப் 4 கியூப் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 4 கியூப் பண்ணோம்னா 4 16, 16 நமக்கு என்ன வரும், 64 கிடைக்கும். அப்போ நம்ம 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 64 கிடைச்சிருக்கு. ஓகேவா? அதாவது 1லேருந்து நமக்கு 1க்கு ஃபர்ஸ்ட் நிழல் உரு போகுது. 1லேருந்து நமக்கு 1க்கு நிழல் உரு போகுது. 2லேருந்து நமக்கு எதற்கு போகுது, 2லேருந்து இப்போ 2லேருந்து 8க்கு போகுது. இப்போ இங்கே யாரோ வருதுன்னு வச்சுக்கோங்க, 2லேருந்து நமக்கு 8க்கு போகுது. நெக்ஸ்ட் 3லேருந்து நமக்கு 27க்கு போகுது. இங்கே போகுது, இடையில 27 போட்டுக்கோங்க. 3லேருந்து நமக்கு 27க்கு ஆரோ போகுது, அதாவது நிழல் உரு போகுது. 4லேருந்து 64க்கு போகுது. ஸோ 4லேருந்து இங்கே கீழே போட்டுக்கோங்க 64ன்னு. இன்னும் அதோட வேல்யூ போய்கிட்டே தானே இருக்கு. 64க்கு நமக்கு நிழல் உரு போகுது. நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இப்போ நம்ம வந்து உறவை கண்டுபிடிச்சாச்சு. 1லேருந்து 1க்கு அதோட உறவு போகுதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. கேள்வியில் நமக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, எஃபோட வீச்சகத்தை காண்கன்னு சொல்லிட்டாங்க. வீச்சகம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அந்த துணை மதிப்பகத்துல எதுக்கெல்லாம் முன் உரு இருக்கோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், வீச்சகம்னு சொல்லுவோம். ஸோ இதோட வீச்சகம் நமக்கு என்னென்ன கண்டுபிடிச்சோம்ல ஆன்சர், அதுதான் நம்மளோட வீச்சகம். அதாவது 1 8 27 64, இதுதான் நம்மளோட வீச்சகம். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, எஃப் எவ்வகை சார்பு என காண்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த உறவு வந்து என்ன சார்புன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதாவது ஏல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் பில இருக்கிற ஒவ்வொரு உறுப்போட மட்டும்தான் நமக்கு நிழல் உரு போகுது. அப்ப இதை நம்ம என்ன சொல்லலாம், நம்ம மேல பார்த்தோம்ல, ஏல இருக்கிற அதாவது ஒவ்வொரு மதிப்புக்கும் ஒரே ஒரு நிழல் உரு இருந்துச்சுன்னா அது வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்னு சொல்லுவோம். அப்ப இதை என்ன சொல்லலாம், ஒன்றுக்கு ஒன்றான சார்பு சொல்லலாம். வேற இந்த மதிப்புலாம் பாத்தீங்கன்னா 2 3 4 5 இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு முன் உரு இல்லையா, இதுக்கெல்லாம் நமக்கு முன் உரு கிடையாது. ஸோ அதே தான் முன் உரு இல்லை, அதாவது துணை மதிப்பகத்தில் இருக்கிற மதிப்புக்கு முன் உரு இல்லை அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், உட்சார்புன்னு சொல்லுவோமா. அப்போ இது வந்து 2 சார்பு சொல்லலாம். இது எவ்வகை சார்புன்னு 2 சார்பை சொல்லலாம், ஒன்றுக்கொன்றான சார்பும் சொல்லலாம், உட்சார்பு. அப்போ இது 2யுமே எழுதிடணும். புரிஞ்சுதா? நம்ம என்ன சார்புன்னு கேட்டிருந்தாங்களோ அது எப்படி எழுதிக்கலாம், நம்ம என்ன சொன்னோம், 2 சார்பு சொன்னோமா, ஒன்றுக்கொன்றான சார்பு நம்ம உட்சார்பு அப்படின்னு 2 சொன்னோம். அந்த இதை தான் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். அதாவது ஏல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் பில வந்து ஒரே ஒரு நிழல் உரு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒன்றுக்கொன்றான சார்பு. பில வந்து ஒரு சில உறுப்புக்கு முன் உரு இல்லை அப்படின்னா அது வந்து உட்சார்பு. ஸோ இது 2மே நமக்கு இருக்கனால இந்த சார்பு வந்து ஒன்றுக்கொன்றான மற்றும் உட்சார்பு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடணும்.
புரிஞ்சுதா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சம் பார்க்கணும் அப்படின்னாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.